சிறுபானாற்று படையை இயற்றிய நல்லூர் நத்தத்தனார் மூவேந்தர்களுக்கும் கடையெழு வள்ளல்களுக்கும் பிறகு நல்லிய கோடனின் கொடை சிறப்பை உயர்த்தி பிடிக்கிறார். சிறுபாணன் ஒருவன் மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய வீட்டு சமையல் அறையில பாத்திரங்களின் ஓசையே கேட்கவில்லை. புதிதாக குட்டிகள் பிறந்து அந்த தாய் நாயானது அந்த குட்டிகளுக்கு பால் கொடுக்க முடியாமல் வருந்துகிறது. அதை அறியாத அந்த குட்டிகள் அந்த தாயின் காம்பில் வாய் வைத்து கடிக்க அந்த தாயானது வலியால் துடிக்கிறது. இது ஒரு புறம். மற்றொரு புறம் அந்த வீட்டினுடைய மூங்கிலானது இற்று கீழே விழுமாறு இருக்கிறது. சுவரெல்லாம் கரையான் பிடித்து காளான்கள் முளைத்திருக்கின்றன. வீட்டில் உணவுப் பொருள் எதுவுமே இல்லை. கொல்லைப்புறத்தில் கீரைதான் விளைந்திருக்கிறது. அந்த குப்பை கீரையை பறித்து வந்து பாணனினுடைய மனைவி சமைக்கிறாள். அதற்கு சேர்ப்பதற்கு உப்பு கூட இல்லை. உப்பில்லாமல் அந்த கீரையை சமைத்து பாணன் தன்னுடைய பெரிய உறவுகளோடு அமர்ந்து உண்கிறான். உண்பதற்கு முன்பு ஒரு இழிவான நிலை அவனுக்கு ஏற்படுகிறது. எப்பொழுதுமே உணவு உண்பதற்கு முன்பு கதவினை திறந்து வைத்து யாரேனும் வருகிறார்களா என்று பார்த்து அவர்களோடு இணைந்து உணவு உண்பதுதான் தமிழர்களினுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. ஆனால் இங்கோ பாணன் திறந்து வைத்த கதவை பூட்டி கொண்டு உள்ளே அமர்ந்து உணவு உண்கிறான். அதற்கு காரணம் அந்த உப்பில்லாத கீரையை பங்கு போட்டுக்கொள்ள பிறர் வந்து விடுவர் என்பதற்காக அல்ல. வறுமை என்பது வாழ்க்கையில் அனைவருக்கும் ஏற்படுகின்ற ஒன்றுதான் என்பதை உணராத அறிவிலி மக்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றனர். அவர்கள் புறங்கூறுவார்களே என்று பயந்து பாணன் கதவினை பூட்டி கொண்டு உண்கின்ற அந்த நிலையானது இழிவு நிலையாக பார்க்கப்படுகிறது. தனக்கு இப்படி ஒரு இழிவு நேர்ந்து விட்டதே என பாணன் வருந்துவதாக இந்த பாடலானது அமைகிறது. மடவோர் காட்சி நாணி கடை அடைத்து இரும்பேர் ஒக்கலோடு ஒருங்கு உடன் மிசையும் என்கின்ற இந்த பாடலில் வறுமை என்பதை அறியாத மக்கள் எப்படியெல்லாம் புறங்கூறுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வறுமை இருக்கின்ற பாணன் நல்லிய கோடனை சென்று சந்திக்கிறான். அந்த மன்னனோ செல்வங்களை வாரி வழங்குகிறார். இதனால் அவனுடைய வறுமை நிலையானது நீங்கி வாழ்க்கை தரமானது உயர்கிறது.